Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல third chapter integral calculus 2 பார்க்க போறோம். இதுல exercise 3.2ல question number 10, 11 and 12 பார்க்கலாம். Question number 10. The marginal revenue இப்போ marginal costக்கு பதில் revenue கொடுத்திருக்காங்க. The marginal revenue in thousands of rupees. அப்ப final answerல into 1000 பண்ணணும். Function for a particular commodity is 5 plus e power minus 0.03x, where x denotes the number of units sold. Determine the total revenue from the sale of 100 units. e power minus 3 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க, from the sale of 100 unitsனு கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மல் ஃபார்முலா என்ன, ரெவன்யூ கண்டுபிடிக்க இன்டிகிரல் mrdx ப்ளஸ் கே. பட் இந்த கொஸ்டினில் ஃப்ரம் த சேல் ஆஃப் 100 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்கனால நம்ம இங்கே லிமிட் என்ன போடுவோம், 0 to 100. அப்போ இந்த கே போட தேவையில்ல. ஸோ இன்டிகிரல் லிமிட் 0 to 100, 5 + 3 e பவர் மைனஸ் 0.03x dx. இப்போ 5 பண்ணால் 5x + 3 e பவர் ஃபார்முலா சொல்லியிருக்கேன், e பவர் ax dxன்னு இருந்தால் ஃபார்முலா என்ன, e பவர் ax பை ஏன்னு போடணும். அப்போ e பவர் மைனஸ் 0.03x பை மைனஸ் 0.03, 0 to 100. இந்த மைனஸ் சைனை இங்கே கொண்டு போயிடலாம். 3யும் 0.03யும் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன, கேன்சல் பண்ணி 0.01ன்னு இங்கே போட்டுக்கலாம், இல்லை அப்படியே வேணாலும் வைங்க, பிகாஸ் எனியாவது கால்குலேட்டரில் தான் போட போகிறோம். இப்போ எக்ஸுக்கு பதில் 100 அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸுக்கு பதில் 0, 5 zeros are 0. இங்கே e பவர் 0ன்னு வரும். e பவர் 0ஓட வேல்யூ என்ன, 1. அப்போ மைனஸ் 3/0.03 வரும். கேன்சல் பண்ணால் 0.01. e பவர் மைனஸ் 3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.05ன்னு. ஸோ கால்குலேட்டரில் இதை ஒர்க் அவுட் பண்ணால் 5 வரும், இதை பண்ணோன்னா 100 வரும். அப்போ ஆன்சர் 595. கொஸ்டினில் இன் தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ்னு கொடுத்ததுனால இன்ட்டு 1000 பண்ணோன்னா 5,95,000. நெக்ஸ்ட் சம், 11th கொஸ்டின். If marginal revenue function for a commodity is MR equal to 9 minus 4x square, find that demand function. Find revenue function R கண்டுபிடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். டிமாண்ட் ஃபங்க்ஷன், டிமாண்ட் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்ன, P is equal to R by X. ஸோ ஃபஸ்ட்டு எம்ஆர்லேருந்து ஆர் கண்டுபிடிக்கணும், அப்புறமா P equal to R by Xன்னு போடணும். இதில் ஏதாவது ஃபிக்ஸ்டு ரெவன்யூன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அப்படின்னா நான் கேட்க நம்பர் கொடுக்கல. அப்போ என்னன்னு போடணும், R0 X0ன்னு வச்சு போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இன்டிகிரல் mr dx ப்ளஸ் கே, 9 minus 4x square dx ப்ளஸ் கே. 9 பண்ணால் 9x minus 4x square பண்ணால் x³ 3 ப்ளஸ் கே. கேக்கு கொஸ்டினில் ஃபிக்ஸ்டு ரெவன்யூன்னு எந்த நம்பரும் கொடுக்காததுனால ஆர் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் கேவும் 0. அப்போ ஆர் ஈக்குவல் டு 9x minus 4x³ 3. நமக்கு தேவை டிமாண்ட் ஃபங்க்ஷன் தானே. அப்போ பி ஈக்குவல் டு ஆர் பை எக்ஸ். அப்போ இதை பை எக்ஸ் போட்டால் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், இங்கே எக்ஸ் போட்டால் x² மாறிடும். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். கிவ் த மார்ஜினல் ரெவன்யூ ஃபங்க்ஷன் 4/2x + 3 the whole square minus 1. Show that average revenue function is P is equal to இந்த ஆன்சரை ப்ரூவ் பண்ணோம். அவங்க என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் ரெவன்யூ ஃபங்க்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு ரெவன்யூ ஆர் கண்டுபிடிக்கணும், அதை எக்ஸால் டிவைட் பண்ணணும், அதான் ஆவரேஜ் ரெவன்யூ. அந்த ஆன்சர் இது வரணும், இது வர மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 4/2x + 3 the whole square minus 1 dx ப்ளஸ் கே. 4 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்க 2x + 3 ஹோல் ஸ்கொயர் மேலே வரப்போ என்ன ஆகிடும், 2x + 3 பவர் -2 minus 1 dx ப்ளஸ் கே. 4 2x + 3 பவர் -2, -2 + 1 என்ன வரும், -1/-1 வரும். இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது. அப்போ அதையும் அந்த பைக்கு கீழே போடணும். ஸோ 4 2x + 3 பவர் -1/-1, எக்ஸுக்கு பக்கத்தில் 2 இருக்கிறனால இங்கே நான் கீழே ஒரு 2 போடுறேன். அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் 2. அப்போ -2, இந்த பவர் -1 கீழே வந்தால் பவர் 1ன்னு ஆகிடும். மைனஸ் இங்கே 1 இன்டிகிரேட் பண்ணோன்னா எக்ஸ் ப்ளஸ் கே. இங்கே கேக்கு வேல்யூ கொடுக்கல. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஆர் ஈக்குவல் 0னா கேவோட ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டோன்னா இது மட்டும்தான் 0 ஆகும். -2/3 அப்படியே தானே இருக்கும். இப்போ இது 0, இது 0. அப்போ -2/3 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தால் என்னவாயிடும்,
ப்ளஸ் 2/3ன்னு ஆகிடும். ஸோ கேயோட வேல்யூ 2/3. இப்போ ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்போ என்னது r/x தானே, இதை கீழே எக்ஸ் போட்டுக்கிறோம். -x/xனால் 1, 2/3x. பட் இந்த ஆன்சர் எனக்கு கொஸ்டினில் இல்லை. என்னோடய கொஸ்டினில் என்ன இருக்குன்னா 4/6x + 9 - 1ன்னு இருக்குது. இப்போ அந்த ஃபார்மேட்டுக்கு நான் மாற்றணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம்ஸ் வர்றதெல்லாம் பக்கத்தில் வச்சுப்போம். ஓகேவா? அப்போ -2/x × 2x + 3 + 2/3x - 1 போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சியம் எடுங்க. என்னென்ன டினாமினேட்டரில் இருக்குது? எக்ஸ் இருக்குது, 3 இருக்குது, 2x + 3 இருக்குது. இப்போ இங்கே எக்ஸும் 2x + 3யும் இருக்குது. அப்போ நான் எதால் மல்டிப்ளை பண்ணுவேன்? 3ஆல். அப்போ -2 × 3 என்னன்னு வந்துடும்? -6ன்னு வரும். இங்கே 3யும் எக்ஸும் இருக்குது. அப்போ நான் எதால் மல்டிப்ளை பண்ணுவேன்? 2x + 3. இப்போ இதை உள்ள பண்ணுங்கள். -6 + 4x + 6/3x × 2x + 3 - 1. 6 போயிடும். அப்போ இங்கே என்ன வரும்னா 4x/3x × 2x + 3 - 1. எக்ஸும் போயிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4/3 × 2x + 3 - 1. கீழே உள்ள மல்டிப்ளை பண்ணால் 6x + 9 - 1. ஸோ நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஆன்சர் இங்கே ப்ரூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 10, 11 and 12 பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.